ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க டிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 30வது கேள்வி பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் மட்டும் நம்ம 300 கொஸ்டின்ஸை தாண்டி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வர கொடுக்கறதுனால 330 கொஸ்டினுக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோங்க. எப்படி பார்த்தோன்னே தெரியல, எப்படி சார்ந்தே தெரியல. பாருங்க 330 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்ஸ்னால தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கண்டினியூ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி கைஸ். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் கேட்ட இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்துலாம். பாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என இவ்வடிகளில் குறிப்பிடுவது எது? ஓகேங்களா? ஸோ அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என இந்த அடிகள் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து புத்தக பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினா தான். ஸோ எதை குறிப்பிடுது அப்படின்னா கல்வி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கல்வியை தான் வந்து இது வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸுக்குள்ள போலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். ஸோ 2 கேள்விகள் உங்களுக்கு கடப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் கேட்டு இருக்கு பாருங்க. இது ஈஸியாக எடுத்துருவீங்க. ஏன்னா இடைக்காடனார் யார்கிட்ட போவார்? குலேச பாண்டியன் கிட்ட தான் போவார், மன்னன் கிட்ட. ஓகேங்களா? அப்போ மன்னன் தான் வந்து இகழ்ந்தவர். இடைக்காடனரம் அன்பு வைத்தவர் யாரானா இறைவன். ஏன்னா இடைக்காடனாருக்காக என்ன பண்ணுவார், அந்த இடத்த விட்டு வந்து நீங்கிடுவார். ஓகேங்களா? அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர், மன்னன் இறைவன். அடுத்து 2வது கேள்வி பார்க்கலாம். பாருங்க, கழிந்த பெரும் கேள்வியனான் யார்? கழிந்த பெரும் கேள்வியனான் யார்? காதல் மிகு கேள்வியனான் யார்? ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கேள்வினான் கேண்மைனான். கேண்மைனா உங்களுக்கு தெரியும், நட்பு. கேள்வினா அறிவுடையவனா வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த நான் புத்தக பேக் புக் பேக் கொஸ்டினா இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் வச்சிருக்கேன். ஏன்னா அது ஒரு 2 லைன் வரும். கழிந்த பெரும் கேள்வினான் என கேட்டு முழு உணர்ந்த கபிலன் தன் முழு பழிந்த பெரும் காதல் மிகு கேள்வினான் இடைக்காட்டு புலவன் தென் சூழ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு. முழுவரியா இருக்கும். ஸோ அப்படின்னு என்னன்னா கழிந்த பெரும் கேள்வினானா அவ யாருங்க? அந்த குலேச பாண்டியன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவு மிக்கவன், அவனோட ஆற்றல் வந்து அறிவு மிக்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு காதல் மிகு கேள்வினான் யாரு? கபிலனோட அந்த நட்பு, கபிலனோட அந்த அன்பு கூடியவர் யார்? இடைக்காடனார். இடைக்காடனார் எங்க போறாரு? அந்த குலேச பாண்டியனை பார்க்க போறாரு அப்படின்றது அதனோட முழு வரி. அப்ப இங்க நம்மளுக்கு யாருன்னா கழிந்த பெரும் கேள்வினான் அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா குலேச பாண்டியனை தான் குறிக்குது. காதல் மிகு கேள்வினான் அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா கபிலரோட அந்த காதல் மிகு கேள்வினான் வந்து பார்த்தீங்கன்னா நட்புனா இடைக்காடனாரை குறிக்குது. அப்ப எங்க இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர். சூப்பர், குலேச பாண்டியன் இடைக்காடனார். அப்ப சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, அமர்தான் என்னதுங்க? அமர்தான் என்பதன் பகுபத உறுப்பினர்களத்தில் தவறானது எது? ஸோ அமர் கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து, இத்து கூட்டல் ஆண் அப்படின்றத வந்து அமர்தான் அப்படின்னு பிரியும். இதில் எது தவறா இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. ஓகேங்களா? சூப்பர். அமர்னா பகுதி, கரெக்ட் தான். இத்துனா சந்தி, இந்தானது விகாரம் அப்படின்னு சொல்லலாம், கரெக்ட் தான். அடுத்து இருக்கக்கூடிய இத்து வந்து இறந்த கால இடைநிலை, இதுவும் கரெக்ட் தான். ஆண் வந்து பெண்பால் வினைமுற்று விகுதி, தவறுங்க. ஏங்க? ஏன்னா இது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு வரணும். ஓகேங்களா? அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு, ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது எல்லாமே புத்தக பின்பக்க வினாக்கள் இருந்தா வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என கல்வியை பாடியவர் யார்? பாருங்க, நம்ம லாஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம், கல்வியை தான் வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த கல்வியை அவ்வாறு பாடியவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர்னா வருங்க, சூப்பர், செய்குதம்பி பாவலர். ஓகேங்களா? ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர். செய்குதம்பி பாவலர் தான் வந்து என்ன பண்றாருங்க, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கும் அருந்துணியாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை பத்தி செய்குதம்பி பாவலர் தான் வந்து நீதி வெண்பால பாடியிருப்பாரு. ஓகேங்களா? நீதி வெண்பா. சப்போஸ் இது எந்த நூல்ல இடம்பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா நீதி வெண்பால இடம்பெற்றிருக்கு. அடுத்து இது கேள்வி பாருங்க, கேள்வி ரொம்ப பெருசா இருக்கா போல இருக்கும், ஆனா ஆன்சர்ஸ் ஈஸியா எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ண வைக்கணும்னு நினைப்பாங்க. அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 6 பக்கத்துக்கு டைப் பண்ணிட்டு சிம்பிளா கொஸ்டின் கேட்டுருவாங்க. இந்த அறை இருட்டாக இருக்கிறது, ஏதோ ரூம் அரட்டை இருட்டா இருக்குதான். மின்விளக்கின் சுடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? சுடுக்கினா சுவிட்ச் உங்களுக்கு தெரியும், எந்த பக்கம் இருக்கிறதுன்னு கேட்கறாங்க. இதோ இருக்கிறதே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சுடுக்கியே போட்டாலும் வெளிச்சம் வரலையாப்பா அப்படின்னா மின்சாரம் இருக்கா, கரண்ட் இருக்கா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கறாரு. அவ்வளவுதாங்க. இதுல அடிகோடிட்ட சொல் குறிப்பது எந்த அடிகோடிட்டு இருக்கோம்? இதோ இருக்கிறதே அப்படின்ற அர்த்தம் அடிகோடிட்டு இருக்கும். அப்ப இதோ இருக்கிறதே அப்படின்றது விடை, அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதோன்னு சுட்டி சொல்றதுனால அது என்ன விடைங்க? சுட்டு விடை. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த அறை இருட்டாக இருக்கிறது, மின்விளக்கில் சுருக்கி எந்த பக்கம் இருக்கிறது?
ஸோ எந்த பக்கம் இருக்கிறதுன்னு கேட்டாருன்னா அது வந்து அறியா வினா. ஏன்னா அவருக்கு தெரியாது எந்த பக்கம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியாம தான் கேட்கறாரு. அதனால அது என்ன வினாங்க, இது வந்து அறியா வினா. இது சுட்டு விடை சொல்லிட்டோம். சொடிக்க போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்குதா, மின்சாரம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஐயமா கேட்கறாரு. அதனால இது என்ன வினா, ஐய வினா. சப்போஸ் டேஷ் இங்க கொடுத்துட்டாங்கன்னா இது ஐய வினா, இங்க கொடுத்துட்டாங்கன்னா அது அறியா வினா, இதுல கொடுத்தாங்கன்னா இது வந்து சுட்டு விடை. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹெட்போன் என்பதன் தமிழ்ச்சொல் யாது? ஹெட்போன் என்பதன் தமிழ்ச்சொல் யாது? சூப்பர். ஹெட்போன் அப்படின்றதோட தமிழ் சொன்னதுங்க. ஸோ ஹெட்னா தலை, ஃபோன்னா பேசி, தலைபேசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஹெட்போன் அப்படின்றதோட தமிழ் சொன்னதுங்க காதணி கேட்பி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். காதணி கேட்பி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்போன் அப்படின்றதோட தமிழ் சொல். ஓகேங்களா? உங்களுக்கு இதுல சிறுவினால அந்த ஐக்கிய நாடுகளோட மொழிபெயர்ப்பு அப்படின்ற டாபிக் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒலி பெருக்கினா உங்களுக்கு தெரியும், ஸ்பீக்கர் தான் ஒலி பெருக்கி. ஒலி வாங்கி அப்படின்னா மைக்குங்க. அதனால நான் வச்சுக்கோங்க, மைக் தான் வந்து ஒலி வாங்கி. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய பொருள்கோள் எது? இந்த குறட்பால என்ன பொருள்கோள் வந்து பயின்று வருது அப்படின்றத வந்து நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கான ஆன்சர் என்ன வருங்க, ஆற்று நீர் பொருள்கோள். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஆற்று நீர் பொருள்கோள் தான் வந்து இதுல வந்து பயின்று வருதுங்க. ஓகேங்களா? எப்படி ஆற்று நீர் ஒரு வழியா போற போல வந்து பார்த்தோன்னா அதே போல சொல்லி பொருள்கோள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்று நீர் போற போக்கிலே நேரா பொருள் சொன்னா ஆற்று நீர் பொருள்கோள் சொல்லுவோம். அப்ப இதுவும் அதே போல நேரா பொருள் சொல்றதுனால முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். சோ வறுமையே முயற்சி எல்லாம் இருந்தா வறுமையே எத்மை விட்டு சொல்லு நேரடியா சொல்றதுனால இது ஆற்று நீர் பொருள்கோள் தான் வந்து இதுல பயின்று வருது. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. கற்கை நன்றே, கற்கை நன்றே பிச்சை பொய்யினும் கற்கை நன்றே என கூறும் நூல் எது? கற்கை நன்றே, கற்கை நன்றே பிச்சை பொய்யினும் கற்கை நன்றே என கூறும் நூல் எது? சூப்பர். என்னதுங்க, வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. வெற்றி வேர்க்கை அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுக்கான ஆன்சர் என்னதுங்க, நருந்தொகை. நருந்தொகையும் கரெக்ட் தாங்க. ஓகேங்களா? சோ ஏன்னா நருந்தொகை தான் எப்படி அழைக்கப்படுது, வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. ஓகேங்களா? அப்ப நருந்தொகைன்னு ஆப்ஷன் வச்சாலும் கரெக்ட் தான். சோ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதிவீரராம பாண்டியர் நூல்ல படிச்சிருப்போம். அதுதான் வந்து வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படக்கூடிய நருந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நருந்தொகைன்னு ஆப்ஷன் வச்சாலும் அது கரெக்ட் தான். அடுத்து வள்ளுவனை தன்னை உலகினிக்கே தந்து, வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார்? ஓகேங்களா? சோ வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வந்தாலே யாருங்க, பாரதியார். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோ வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு யார சொல்லியிருப்பாரு, பாரதியார் தான் வந்து திருவள்ளுவரை சொல்லியிருப்பாரு. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்து நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடை பத்தி வந்து அந்த சிலப்பதிகாரத்தையும் சொன்னவர் யாருன்னா இதுவும் அதே தாங்க. யாருங்க, பாரதியார் தான். எல்லாம் 2 வரியா பிரிச்சு சொல்லியிருக்கேன். எல்லாமே ஒரே வரி தான். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்றது எல்லாமே ஒரே வரி தான். ஆனா 2ஆ பிரிச்சு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டின் பிரேக் கேட்டிருக்காங்க ஏற்கனவே, அதனால அப்படி சொல்லியிருக்கேன். அப்ப 2த்துக்குமே எதுங்க ஆன்சர், பாரதியார் தான் வந்து 2த்துக்குமே ஆன்சர். ஓகேங்களா? இந்த 10 கொஸ்டின்ஸ் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க. சோ இதுல இடைக்காடனார் பாடலை எழுந்தவர் வந்து மன்னன் குலேச பாண்டியன். இடைக்காடனரிடம் அன்பு வைத்தவர் வந்து இறைவன். ஓகேங்களா? அடுத்து கழிந்த பெரும் கேள்வினான் அப்படின்னா குலேச பாண்டியன். காதல் மிகு கேள்வினான் அப்படின்னா வந்து இடைக்காடனார். அமர்ந்தான் இதுல வந்து ஆண் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகிதா வந்திருக்கணும், அதான் தவறு. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி வந்த அந்த கல்வின்றது ஏதோ யார் சொல்றாருன்னா செய்குதம்பி பாவலர் நீதிவெண்பால குறிப்பிடுறாரு. இந்த அறை இருட்டாக இருக்கிறது, இங்க அடிகொட்டது இதோ இருக்கிறது அப்படின்றது வந்து சுட்டு விடை. ஹெட்போன் அப்படின்றதோட தமிழ்ச்சொல் வந்து காதணி கேட்பி. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். இதுல பயின்று வரக்கூடிய பொருட்கோள் வந்து ஆற்று நீர் பொருட்கோள். கற்கை நின்றே, கற்கை நின்றே பிச்சை புகனும் கற்கை நின்றே சொல்லக்கூடிய நூல் வந்து வெற்றி வேர்க்கை. அது நருந்தொகை. 2மே கரெக்ட் தான். வள்ளுவன் தன்னை உலகினிக்க தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடியவர் வந்து பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு சொன்னவரும் பாரதியார். சோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. அறைக்குள் யாழிசை, அறைக்குள் யாழிசை கேக்குது. யாதென்று எட்டி பார்த்தேன், யாதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுற பண்ணினால் நீதி நூல் திரட்டையே, நெட்டுற பண்ணினால் நீதி நூல் திரட்டையே அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார்?
ஓகேங்களா. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஸோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க, அதில் நான் உங்களுக்கு இது ஃபுல் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டோங்க, 5வது இயல் முடிச்சுட்டு அடுத்து 6வது இயல் போக போறோங்க. ஸோ அடுத்த வீடியோவோட 5வது இயல் கம்ப்ளீட்டடு. ஸோ இந்த வீக்கெண்ட்ல இதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் பிடிஎஃப் தாண்டி நீங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் என்ன பண்ணணும், நல்ல மெமரி ஆகும். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. தேங்க்யூ கைஸ்.